சார், தர்மஸ்தலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து இணையதளங்கள்ல தற்போது பெரிய சர்ச்சைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாகனங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனு கர்நாடகானா கேஏன்னு வரும். ஆனால் தர்மசாலாவை ஒட்டி இருக்கக்கூடிய வாகனப்பதிவு டிஎஸ்ன்னு வரும். தர்மசாலாவை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் அவர்கள்தான் அரசாங்கம். இதுதான் அர்த்தம். வீரேந்திர ஹெக்டே 5 லட்சம் கோடி அவருடைய சொத்து. எவ்வளவு? 5 லட்சம் கோடி. அவர் யாரை கை காட்டுகிறார்? அவர் தான் கர்நாடகாவில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி. 27 ஆண்டு காலமாக விருப்பப்படுகிறார் பெண்களை, குடும்ப பெண்களை, கல்லூரி மாணவிகளை அந்த புறத்துக்கு வரவழைத்து நீங்கள் கற்பழித்து கொலை செய்து உடலை எரித்து நேத்ராவதி ஆற்றங்கரையில் புதைத்து விடுவது. நீங்கள் அந்த 2வது சுத்திகரிப்பு தொழிலாளி சொல்கிறான், புத்தக பையோடு பல பெண்களை நான் கொளுத்தி இருக்கிறேன். அப்போ காவல்துறை அங்கே இல்லை, சட்டம் இல்லை, நீதிமன்றம் இல்லை, எதுவுமே அங்கே இல்லை. அத்தனை யாரு? வீரேந்திர ஹெக்டே அவருடைய குடும்ப வாரிசுகள் தான். 4000 பேருமா, 100, 50 எல்லாம் கிடையாது, 400 சொல்றாங்க. 4000 பெண்களை நீங்க கதற கதற கற்பழிச்சு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, ஆண்மையே இல்லாத ஊடகங்கள் இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகாவுக்கு அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் இந்த செய்தியே சொல்லலாம். தமிழ்நாட்டில் வீரேந்திர ஹெக்டே ஜக்கி வாசுதேவ் கதற கதற கற்பழிக்கிறார். ராத்திரி பூரா மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கு. அந்த புத்த துறவி முழுமையான புத்த துறவி அல்ல, பல பேர் அப்படி இருக்கான். இந்து, கிறிஸ்துவன், முஸ்லிம், ஜைனன், பல பேர் இப்படி இருக்கான். காரணம் இது அடிப்படை கோளாறு. ஆன்மீக தலங்கள்ல இது ஏன் சார் நடக்குது? இது இல்ல போலியா? ஆன்மீகம் என்பதே போலி. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், தர்மஸ்தலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து இணையதளங்கள்ல தற்போது பெரிய சர்ச்சைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. முதல்ல தர்மஸ்தலம் அப்படின்றது என்னது, இதனுடைய வரலாறு என்ன, அந்த கோவிலினுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பத்தி விரிவா சொல்லுங்க சார். நீங்க இப்போ தர்மசாலை நீங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாகனங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனு கர்நாடகானா கேஏன்னு வரும். ஆனால் தர்மசாலாவை ஒட்டி இருக்கக்கூடிய வாகனப்பதிவு டிஎஸ்ன்னு வரும். டிஎஸ்னா தர்மசாலாவை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் அவர்கள்தான் அரசாங்கம். இதுதான் அர்த்தம். கேரளா பூரா வந்து கேஎல்னு வரும், தமிழ்நாடு முழுக்க டிஎன்னு வரும். ஆனால் தர்மசாலாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் பூரா டிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வீரேந்திர ஹெக்டே 5 லட்சம் கோடி அவருடைய சொத்து மதிப்பு. எவ்வளவு? 5 லட்சம் கோடி. அவர் யாரை கை காட்டுகிறார்? அவர் தான் கர்நாடகாவில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி. பாஜகவினுடைய இப்போ அவர் ராஜ்யசபா எம்பி. 100 ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 1925, 2025. இதில் உலகில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பாளர்கள், தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய 5 கோடி அதிகாரிகள் அத்தனை பேரையும் வரவேற்பு கமிட்டியினுடைய தலைவர் தான் இந்த வீரேந்திர ஹெக்டே. அரசாங்கம் அவர்கிட்டே போகாது. பொறியியல் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகள். கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய அரசை, முதலமைச்சரை தாண்டி ஒரு அதிகார மையம். முதலமைச்சர் சித்தாராமையா நீட்டி நெடுஞ்சாங்கலையா காலில் விழுந்துருவார். சிவகுமார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார். அவருடைய தம்பியுடைய பசங்கள் அத்தனை பேரும் தான் 98லிருந்து நீ வருஷம் என்னாச்சு 25, 27 ஆண்டு காலமாக விருப்பப்படுகிறார் பெண்களை, குடும்ப பெண்களை, கல்லூரி மாணவிகளை அந்த புறத்துக்கு வரவழைத்து நீங்கள் கற்பழித்து கொலை செய்து அங்கே 2 துப்புரவு பணியாளர்கள் அவர்களை உடலை எரித்து நேத்ராவதி ஆற்றங்கரையில் புதைத்து விடுவது. நேத்ராவதி ஆற்றங்கள் ஏன் புதைக்கிறாங்கன்னா அந்த மண் சீக்கிரம்
அந்த உடல் இருக்கிற சதைகளை தின்னுரும். அந்த ஆற்றங்கரை அந்த ஈரப்பதம் எலும்புகளை அரித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். நீங்கள் அந்த இரண்டாவது சுத்திகரிப்பு தொழிலாளி சொல்கிறான், புத்தக பையோடு பல பெண்களை நான் கொளுத்தி இருக்கிறேன், டீசலை ஊற்றி கொளுத்தியிருக்கேன், பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியிருக்கேங்கிறான். இது 25 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி, அழகான மாணவி, இளம் மாணவி, அந்த மாணவி கடத்தப்பட்டு இந்த வீரேந்திர ஹெக்டேனுடைய அந்த புறத்திற்கு கொல்லப்பட்டார். அவங்க அம்மா போலீஸில் புகார் கொடுக்குறாங்க, புகார் எடுக்கவே இல்லை. அப்போ காவல்துறை அங்கே இல்லை, சட்டம் இல்லை, நீதிமன்றம் இல்லை, எதுவுமே அங்கே இல்லை. அத்தனை யாரு? வீரேந்திர ஹெக்டே அவருடைய குடும்ப வாரிசுகள் தான். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாரு அங்கே அந்த அரசாங்கத்துக்குள் அதிகாரம் செலுத்த முடியாது. அது ஒரு தனி தர்மஸ்தலா. ஹாலிவுட் நடிகர், கோலிவுட் நடிகர், பாலிவுட் நடிகர், நடிகை எல்லாம் வந்து கூடுகிற இடம் இது தர்மசாலா. இந்த தர்மசாலா தான் அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் அத்தனை பாலியல் கற்பழிப்புகளுக்கும் விதி மீறல், சட்ட மீறல், ஜனநாயக மீறல் அத்தனைக்குமான ஒரு மையம். அதான் தர்மசாலா. சார், 100க்கும் மேற்பட்ட பெண்களினுடைய உடல் வந்து புதைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து முகத்துல ஆசிட் அடிச்ச மாதிரி இருந்தது, இன்னொருத்தவங்களுக்கு ரொம்பவே உடம்பெல்லாம் காயங்கள் இருந்தது, இப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சித்திரவதையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்றதுனா எந்த ஒரு இதுவும் தடயங்களே இல்லாம எப்படி பண்ணியிருக்க முடியும்? எப்படி யாருமே வந்து கேட்கலையா? 100க்கும் மேற்பட்டதுன்னா 4000 பேருமா? 100, 50 எல்லாம் கிடையாது, 400 சொல்றாங்க. 4000 பெண்களை நீங்க கதற கதற கற்பழிச்சு அந்த பாலியல் வன்புணர்வு செய்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களை அடிச்சே கொண்டுறது. எப்படி சார் யாருமே வந்து கேட்காம இருந்திருப்பாங்க? எங்க வீட்டுல பெண்களை காணோம் அப்படின்னு யாரும் கேஸ் கொடுக்கலையா? கேஸ் கொடுத்து ஏற்கப்படலையா? 4000 பெண்கள்லாம் இந்நேரம் எவ்வளவு கேஸ் வந்திருக்கணும், எதுவும் வரலையா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல? ஆமாம்மா, அதாவது வழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா வழக்கே எடுக்க மாட்டாங்க, வழக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த குடும்பம் மிரட்டப்படும். 3 பேர், பத்மாஜா, சைதன்யா, இப்படி 3 பேருடைய அப்பாக்கள் நீதிமன்றத்துக்கு போகிறான், போலீஸுக்கு போகிறான். அதில் ஒருத்தர் கம்யூனிஸ்ட்டு. அவர்கள் நீங்கள் அவர்களுடைய குடும்பம் விரட்டப்படுகிறது. அங்கிருந்தே எங்கே அந்த தர்மசாலா பகுதியிலிருந்து எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்? மீதியால் பிழைக்க முடியாது. நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றம் சொல்லுகிறது, அந்த அந்த வீரேந்திர ஹெக்டேவுடைய பெயரை பயன்படுத்தி புகார் கொடுக்கக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் ஒரு ஆணை கொடுக்குது. அப்போ எங்கே போகிறது? பான் கி மூன் ஐநா சபை செயலாளர் போகிறது. அதோடு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர்கள் முஸ்லீமாக இருந்தால் அங்கே பெரிய புரட்சி நடந்திருக்கும், கிறிஸ்துவராக இருந்தால் புரட்சி நடந்திருக்கும். ஏன்? இந்துக்களாக இருக்கிற காரணத்தினால ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை இந்த வீரேந்திர ஹெக்டே, அதனால் கேட்பதற்கு நாதி இல்லை. நீங்கள் அத்தனை பேருமே ஒன்று திரண்டு முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றிட்டு இருக்கலாம். இல்லை, ஒரு 500 குடும்பம் சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் இருப்பாங்க. 2500 பேரை கடத்த முடியுமா? 2500 பேரை சுட்டு கொள்ள முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன். நீங்கள் இதில் பெரிய கொடுமை என்னென்னா, ஆண்மையே இல்லாத ஊடகங்கள் இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகாவுக்கு அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் இந்த செய்தியே சொல்லலாம். அது தமிழருடைய டிவி தான், அங்கே உதயா டிவி தான் தமிழரை ஏமாற்றி இருக்கிற கருணாநிதி கும்பல் தான், கலாநிதி மாறன் தான் அங்கே நம்பர் 1 சேனல் உதயா சேனல். அதில் செய்தியே வரல, லட்சக்கணக்காக விளம்பரம். யார் எம்எல்ஏ ஆகணும்னாலும் அவர்கள் தயவு இல்லாமல் எம்எல்ஏ ஆக முடியாது, கோடிகளை வாரி இறைப்பான். அப்போ ஊடகங்களே நாசமாக போன பிறகு மக்கள் என்னமா பண்ணுவான்? அச்சு ஊடகம், காட்சி ஊடகங்களே நாசமாக போச்சு. அப்போ யார் போய் போராடுவாங்க? ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்பம் 5 லட்சம் கோடியோ ஆர்எஸ்எஸ்ல வரவேற்பு குழு தலைவராக இருக்கிற வீரேந்திர ஹெக்டேவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஜனநாயகம் சேர்த்து போச்சு. இதுதான் உண்மை. சார், வீரேந்திர ஹெக்டேவை தாண்டி அந்த கோவில் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? அதை கட்டமைக்கிறது, அந்த கோவிலுடைய நிதிகள், இந்த மாதிரி அங்கே அரசாங்கம் அதை எடுத்து நடத்துகிறாங்களா இல்லை தனிப்பட்ட நபர்கள் வந்து அதை நடத்துகிறாங்களா? தனிப்பட்ட நபர். அரசாங்கம் அவருக்கு சீரியலே கொடுத்துருச்சு. டிஎஸ்
அப்புறம் எப்படி அரசாங்கம் அங்கே போகும்? ஆமாம், யார் முதலமைச்சர், பிஜேபி காங்கிரஸ் யார் முதலமைச்சரானாலும் எப்படி யார் காலில் விழுகணும்? வீரேந்திர ஹெக்டே காலில் விழுந்து ஆசை வாங்கணும், இல்லை அவர் முதலமைச்சர் இருக்க முடியாது. சார், இப்போ தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்க இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அதிகாரிகளோ யார் கண்ணிலையாவது இது பட்டிருக்கலாம், அந்த இடத்துல ஏதாவது ஒரு இது வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீரேந்திர ஹெக்டேன்னு ஒருத்தர் இருந்தாலுமே இது வந்து ஒரு வேறொருத்தருடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கணும், அந்த ஒரு சீர்திருத்தம் வந்து அங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, இங்க தமிழ்நாட்டில் வீரேந்திர ஹெக்டே ஜக்கி வாசுதேவ் கதற கதற கற்பழிக்கிறார். ராத்திரி பூரா மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கு. அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், கத்திரிக்காய் ஊடகம், ஆண்மை இல்லாத பயில அங்க போகவே இல்லையே. பாண்டே அதை நியாயப்படுத்துறான், ஹெச் ராஜா அதை நியாயப்படுத்துறான், அண்ணாமலை நியாயப்படுத்துறான். அங்க வீரேந்திர ஹெக்டே, இங்க ஜக்கி வாசுதேவ். ஒரு காவல்துறை கோயம்புத்தூர் எஸ்பி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா கோர்ட்டு போடுது. போய் இவர்கள் சொல்லுகிற அத்தனை புகாருக்கு ஆதாரம் இருக்கு, மேற்கொண்டு விசாரணை போகவே இல்லையே. இந்தியா முழுக்க வீரேந்திர ஹெக்டேக்கள் இருக்கிறார்கள். மானங்கட்ட அரசுகள் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. ஜக்கி வாசுதேவ் கிட்ட முதலமைச்சர் பிரதமர் திரௌபதி முர்மு அந்த மாதிரி பேட்டரி கார் ஓட்டுது, மோடி குத்தாட்டம் போடுறாரு, அமித்ஷா காலில் விழுகிறாரு. யார் காலில்? ஜக்கி காலில் விழுகிறாருமா அமித்ஷா. இந்தியாவுடைய அவ யார் போய் புகார் கொடுக்கிறது? எத்தனை கொலைங்க, எத்தனை கொலை. வீரேந்திர ஹெக்டே கர்நாடகாவில் இங்க ஆதி யோகி சிவனை வச்சுக்கிட்டு இங்க ஹெக்டே யானை வழித்தடங்கள் புகார் கொடுத்து கூட செத்து போயிட்டான். நானே அங்க பல தடவை போயிருக்கேன். தர்மஸ்தலமும் வந்து சிவன் கோவில் தான், இதுவுமே வந்து சிவன் கோவில் தான். ஜக்கி வாசுதேவ் அவர்கள் நடத்துறது சிவன் கோவில் தான். இரண்டுமே கட்டுப்பாட்டுல இருக்கிறது தனித்தனி நபர்கள். இவங்க எல்லாம் எந்த அடிப்படையில வந்து தனியா நடத்துறதுக்கான அந்த பெர்மிஷன்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியா? அதாவது இந்து மதம் தான் இவர்களுக்கு பாதுகாப்பு. இந்து மத குப்பை தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. நீங்க அங்க எல்லாமே சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்குன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு. ஏன் தமிழ்நாட்டினுடைய புல்டோசர் அங்கே ஏன் போக மாட்டேங்குது? கலெக்டர் ஏன் அங்கே போக மாட்டேங்கிறாரு? பயந்து நடுங்கிறான். இந்து மதத்தை மட்டும் உடைக்கிறான், இந்து மதம் மட்டும் உடைக்கப்படுகிறது, இந்து சாமியார் வெளுக்கப்படுகிறதுன்னு அதை அரசியலாக்கிடுவான். அதனால இந்த கையாளாகாத திமுக பயந்து நடுங்குது. அதுதான் சார். இப்போ எடப்பாடி கூட வந்து சமீபத்தில் வந்து ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. அப்போ அதை வைக்கும் பொழுது எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் தனிப்பட்டது தானே வச்சிருக்கிறாங்க, பிரைவேட்டா தானே இருக்கு. அப்போ ஹிந்து மதத்தை மட்டும் நீங்க ஏன் அரசாங்கத்துல கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கும் இதுக்கும் உள்ள அந்த வித்தியாசம், அந்த கேள்விக்கான பதில் என்ன சார்? என்னன்னா, அதாவது முஸ்லீமுக்கு வக்போர்டுன்னு தனி இருக்கு, கிறித்துவர்களுக்கு கிறித்துவ அறக்கட்டளை இருக்கு. ஆனா இந்து மதம் என்பது தமிழர்களுடைய சொத்து. பல ஆயிரம் கோடி வருமானம் வருது, நிலங்களாம் சொத்து சுகம் அத்தனை இருக்கு. இது பூராம மக்களுடைய வரிப்பணத்தில் வந்தது. ஆனால் கிறித்துவ மிஷனரியோ முஸ்லீம் அறக்கட்டளையோ மக்களுடைய வரிப்பணத்தில் வரல. அது பூரா யாரு? தனியாருடைய நிலம். கிறிஸ்டின் மிஷனரிக்கு எவன் பணம் கொடுக்குறான்? லண்டனில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற கிறித்துவ பணம் அனுப்புகிறான். அதுதான் கிறித்துவ மிஷனரி பணம் சேர்க்குது. முஸ்லீம் அறக்கட்டளைக்கு முஸ்லீம் செல்வந்தர்கள் சொத்து எழுதி கொடுக்குறான். ஆனால் இந்து மதம் என்பது, இந்து கோயில் என்பது மக்களுடைய வரிப்பணம். கோவிலே வந்து வரிப்பணத்துல உருவானதுனால அது வந்து மக்களுக்கானதா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? அது நான் நினைக்கல. அது அப்படிதான் நான் நினைக்கல, நீங்க நினைக்கல. அது ஏன் எப்படி நம் முன்னோர்கள் முடிவு பண்ணது? கோயில் சொத்து தனியாருக்கு போக கூடாது. கோயில் சொத்து முஸ்லீம் அறக்கட்டளை பள்ளிவாசல சொந்த இடம் போட்டு கட்டுறான். அது அரசு சொத்து அல்ல. ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னா 10 பாய் என்ன பண்றாங்க, ஆளுக்கு 1 லட்சம் போட்டு 10 லட்சம் போட்டு தனியுடைமை. அது சர்ச்சு கட்டணுமா, அங்க இருக்கான் பெர்னாண்டஸ் இருக்கான், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் லண்டன்ல இருக்கான், ஜான் வில்லியம் இருக்கான், 1 கோடி பணம் அனுப்புறான், அவன் சர்ச்சு கட்டுறான். ஜார்ஜ் வில்லியமுக்கும் அபுதாபியிலிருந்து பணம் அனுப்புற மைதீன் பாய்க்கும் இந்து கோயிலுக்கு பெரிய வித்தியாசம் இல்லையா? இந்து கோயில் என்பது அரசு மக்களுடைய சொத்து. மக்கள் தான் அதுக்கு வரி கொடுக்குறான். கோயில் நிலம் பூரா யாருது? அரசுக்கு சொந்தமானது. அப்போ அதை இது எப்படி ஒன்றா எடுத்துக்க முடியும்? இங்க ஜக்கிய
இவ்வளவு தூரம் வளருவதற்கு காரணமே ஊடக குற்றவாளிகளும் நக்கீரன் காமராஜ் தான். இத்தனை கொலைகளுக்கு காரணம் நக்கீரன் காமராஜ் தான். நக்கீரன் காமராஜ் தான் எந்த முதலமைச்சர் வந்தாலும் நேர கூடி விட்டுருவான். கனிமொழி வீட்டில் ஜக்கி குற்றவாளி, தேடப்படுகிற குற்றவாளி, செடி நடுவார் கனிமொழி வீட்டில், ராஜாஜி அம்மா வீட்டில். இதுக்கு மீடியாட்டர் யாரு? திமுக வந்தா நக்கீரன் காமராஜ், அதிமுக வந்தா பாண்டே, இவன் RSS, அவன் திமுக கனிமொழிக்கு நெருக்கமானவன் யாரு? காமராஜ். இவர்கள் கொள்ளக்கார அத்தனை பேரையும் போலீஸ நடவடிக்கை எடுக்காமல் பார்த்துக் கொள்வார்கள். பிஜேபி வந்தா அதிமுக வந்தா பாண்டே, திமுக ஆட்சி வந்தா நக்கீரன் பேர நக்கீரன் விட்டு விலகி போயிட்டான் காமராஜ். இந்த குற்றவாளிகள் தான், இது போன்ற குற்றவாளிகள் வளருவதற்கு அத்தனை காரணம். கர்நாடகாவில் வீரேந்திர ஹெக்டே வளருவதற்கு காரணம் ஊடகங்கள் தான். சரி, இப்போ தர்மஸ்தலம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய அந்த ஒரு தலமா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து வழிபாட்டு தலங்கள், ரெண்டுமே வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய தலங்கள். இதுல வந்து ப்ரமோஷன் இது எடுத்துக்கவா, இல்லைன்னா இதை வந்து கோயிலுக்கு வழிபட யாருனாலும் வழிபடலாம், மக்களும் வழிபடுவாங்க, பெரிய செலிபிரிட்டிஸும் வழிபடுவாங்க, செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும். இப்போ குறிப்பா மக்கள் எல்லாம் வந்து ஒருத்தர் செலிபிரிட்டி வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா அந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ன்னு தேடுற மாதிரி இருக்கிறனால அவர் போற இடத்துக்கு நானும் போகணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு போறாங்க. அப்படியும் வந்து நிறைய பேர் வந்து இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. இது எப்படி அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவங்க ஏன் இதுல வந்து முனைப்பா இருக்கிறாங்க? அதெல்லாம் இன்ஸ்டால போடுறதா இருக்கட்டும். இப்போ சிவராத்திரின்னு வந்தா அது வந்து பெரிய ஒரு கோலாகலமா எல்லாருடைய ப்ரொஃபைல்லையும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கான காரணங்கள்லாம் என்ன சார்? அது அவன் விருப்பமா? ஓகே, அதுவும் யாரு அங்க நடக்கிற குற்ற செயல் தான். நீங்க ஒரு ஹைதராபாத் அவங்களும் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் போறாங்களா, இல்ல அவங்களுக்கு ஏதோ நெருக்கடி இருக்கிறதுனால நீங்க இங்க வந்து ஒண்ணு இல்ல, இந்த ஆன்மீகங்கிற போர்வையில மக்கள் ஏமாந்துடுறோம். ஓகே, இந்து மத கடவுள், இந்து மத தீர்க்கதரிசி அப்படின்னு ஏமாறுறான். இது கிறிஸ்துவ மிஷனரியில் நடக்கிறது இல்லை, இங்கேவும் நடக்குது. முஸ்லீம் அறக்கட்டையில் இப்படி நடக்கிறது. கொன்னுருவான் யாரு? எந்த தப்பு ஒரு ஆலிம்சா ஒரு பெண்ணிடம் தவறாக இருந்தால் பத்துவா, அது பேர் என்ன? பத்துவா தான். அங்க மரண தண்டனை தான், குறைந்தபட்ச மரண தண்டனை தான். அதே போல சர்ச்சில் இது போன்ற பாலியல் புகார் நடக்குது, நடந்தா அவன் அங்கிருந்து நீக்கிடுறான். அது ஒரு பெரிய அரசியல் அமைப்பு எப்படி அடுக்கடுக்கா இருக்கு. அதே போல போப்பாண்டவர்லேருந்து சாதாரண பாதிரியார் வரைக்கும் அத்தனை பேருக்குமே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தில் இவன் என்ன பண்ணுவாங்க? புகார் வந்தவனை விசாரித்து பாதிரியாராக பணி நீக்கம் செய்யப்படுவான். ஆனா இந்து மதத்தில் அவன் வச்சதுதான் சட்டம். அங்க யாருமே இல்லை. வீரேந்திர கிட்ட 98லேருந்து எந்த அழகான கல்லூரி மாணவிகள், மருத்துவ கல்லூரி மாணவிகள் அவங்க குடும்பத்துக்கு இரையாகணுமோ அத்தனை பேரும் கூட்டிட்டு போய் கற்பழிச்சு எதிர்ப்பு தெரிவிச்ச கொன்னு புத்தக பையோடு நான் கொளுத்திருக்கேன் பல பேருன்னு சொல்றானே. இந்த நாட்டில் ஒரு சொல்றேன் எவனுக்கு வள்ளிய பல பெண்களை புத்தக பையோடு நான் கொளுத்திருக்காங்கிறான் அந்த சுத்திகரிப்பு தொழிலாளி. இந்த ஹெக்டேவுடைய அரண்மனை தர்மசாலா தரமட்டமாக இருக்க வேண்டாமா? ஹெக்டேவுடைய குடும்பம் அத்தனையும் அடையாளம் தெரியாமல் அழித்தொழிக்கப்பட்டிருக்க வேண்டாமா? இங்க எவனுக்குமே சூடு சொரணையே இல்லையே. முஸ்லீம்ல இருந்து நடந்திருக்குமா? அரபு நாட்டில் என்ன பண்ணுவான்? ஒரு போன வாரம் நடந்த செய்தி, ஒரு நகைக்கடையில் நகைக்கடை உரிமையாளரை கொள்ளையடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டான். அடுத்த வாரம் ஒரே வாரம் அதே கடைக்கு முன்னால் 4 பேர் தூக்கல் போடப்பட்டான். அப்போ சட்டம் கடமையை செய்கிறது. இங்க சட்டம் யார் வீட்டில் கிடக்கு? ஜக்கி வீட்லேயும் வீரேந்திர ஹெக்டே வீட்லேயும் கிடக்கு. அப்போ யார் இதை காப்பாற்றுவது? அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்து மதம் பாதுகாப்பு. சரி, இப்போ தாய்லாந்துல புத்த துறவிகளை வந்து ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக ஏமாத்தி அவங்க கிட்ட பணம் பறிச்சு அவங்க ஒரு செல்வந்தரா மாறி இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில ஒவ்வொருத்தரா வந்து கான்டாக்ட் பண்றப்போ ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியாம ஒரு புத்த துறவி வந்து ஓடி போய் அது வந்து ஒரு பெரிய வழக்காகி இப்போதான் அந்த பெண் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வந்து அந்த பெண்ணுடைய ஹார்ட் டிஸ்க்கு இல்லை டெஸ்க்டாப்லாம் வந்து பார்க்குறப்போ அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறப்போ வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்றாங்க. வழிபாட்டு தளங்கள்
தளங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈஸியா இரையாகி இவ்வளவு தூரம் வந்து இழக்கக்கூடிய காசுகள் இழக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா பெண்களே மோசடி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்பாவி பெண்களை வந்து ஏமாத்துறது ஒரு பக்கம், இல்லைன்னா துறவிகளே வந்து ஏமாந்து போயிடுறாங்க. இப்படி இந்த ரெண்டு இதுவுமே வந்து வழிபாட்டு தலங்கள்ல நடக்குது. முதல்ல இந்த தாய்லாந்து விவரத்தை பத்தி சொல்லுங்க சார். அம்மா, நீங்க புத்த மதம் துறவிகள் என்பது தென்கிழக்கு ஆசியா பகுதியில் ஒரு ஒரு குழந்தை பெரியவன் ஆனான், அவனை நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் இராணுவ பயிற்சி கட்டாயம். ஐரோப்பா நாடுகளில் இராணுவ பயிற்சி. நீங்கள் இப்போ பள்ளியை முடிச்சுட்டானா கல்லூரிக்கு போக முடியாது. அவன் எங்கே போகணும்? இராணுவத்துக்கு போகணும். அரச குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எங்கே போனோம்? குயின் எலிசபெத் கொடுத்துருந்தாலும் இராணுவத்துக்கு போனோம். அவன் 2 வருஷம் 3 வருஷம் இராணுவ பயிற்சி, அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கான பயிற்சி. நீங்கள் இந்த பக்கம் புத்த மத நாடுகளில் அவன் புத்த துறவியாக போயிடணும். 2 வருடம் 3 வருடம் கண்டிப்பாக புத்த துறவியாக இருந்து புத்த மதத்தை கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வாழுகிற ஒரு நெறிப்படுத்துதல் தான் அந்த புத்த துறவியாக போகிறது. பல பேர் அப்படியே புத்த துறவியாக போயிடுவான், திருப்பி சொந்த வாழ்க்கைக்கு வரமாட்டான். மலேசியாவில் நம்பர் 1 கோடீஸ்வரன் அனந்த கிருஷ்ணன் ஒருத்தர், நம்ம சன் டிவி கலாநிதி மாறனுக்கு 1000 கோடி சும்மா கொடுத்தார். அவருடைய மகன், பிரெஞ்சு பெண்ணுக்கு பிறந்த மகன், அந்த ஒரு இலங்கை தமிழன், பல லட்சம் கோடி சொத்து. அமெரிக்கா மட்டுமல்ல, உலக ஐரோப்பாவில் 4 அம்பானியை சேர்த்தலாம், அவ்வளோ பெரிய சொத்து. காரில் போயிட்டுருக்கார் மெர்சிடிஸ் பென்ஸில். தன்னுடைய பெத்த மகன் யாசகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறான், பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். காரை நிறுத்தி கூப்பிட, அடே அப்பா, பல லட்சம் கோடி சொத்து இருக்கிற நீ ஏன்டா பிச்சை எடுக்கிற? என்னை மதம், என்னை பௌத்த மதம் என்னை கட்டளையிட்டு இருக்கிறது. என்ன கட்டளையிட்டு இருக்கு? யாசகம் எடுத்து சாப்பிட சொல்லி. அதனால் யாசகம் எடுத்தான் சாப்பிடுவோன்னு வரவே மாட்டேன்ட்டான். அப்போது குறைந்தபட்சம் அவன் புத்த துறவியாக இருந்ததில் அவனுக்கு புத்த மத கொள்கையை ஈடுபாடின் காரணமாக துறவியாகவே மாறிப்போயிட்டான். இது அங்கே அடிப்படை. ஆனால் அடிப்படையே இல்லாத சில மனிதர்கள் புத்த துறவியாக இருந்து பாலின இச்சைக்கு ஆட்பட்டுறான். நீங்கள் 2 நண்பர்கள், ஒரு நண்பர் கூப்பிடுறான், நான் கோயிலுக்கு போகிறேன் வான்னு கூப்பிடுறான். இன்னொரு நண்பன் சொல்கிறான், நீ கோயிலுக்கு போ. நீ எங்கே போகிறேன்னு கேட்குறான். நான் ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போகிறேங்கிறான். கோயிலுக்கு போனவன் கோயிலில் அவனுடைய உடல் இருக்கிறது, கடவுள்கிட்ட அவனுடைய உடல் இருக்கிறது, மனசு போல எங்கே இருக்குது? தன்னுடைய நண்பனுடைய பாலியல் தொழிலாளிகிட்ட போயிருக்கானு அதே நினச்சிட்டு இருக்கான். பாலியல் தொழிலாளிகிட்ட போன அந்த நபர் நண்பன் கோயிலுக்கு போயிருக்கானு கோயில் நினச்சிட்டு இருக்கான். கடவுள் யாருக்கு வரம் கொடுத்து தான்? பாலியல் தொழிலாளியிடம் போய் கோயில் நினைச்சிட்டு இருந்தால கடவுள் கூப்பிட்டு அவனுக்கு வரம் கொடுத்தாராம். இப்படி ஒரு தாய்லாந்து பழமொழி. எதுக்கு போயும் அங்கே போயிரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்த துறவி அதே கதை தான். அந்த புத்த துறவி முழுமையான புத்த துறவி அல்ல, பல பேர் அப்படி இருக்கான். இந்து, கிறிஸ்துவன், முஸ்லீம், ஜைனன், பல பேர் இப்படி இருக்கான். காரணம் இது அடிப்படை கோளாறு. அடிப்படை கோளாறு. இந்த கோளாறுல தான் பலவீனமான பல வெளிப்பக்கங்கள் வெளியே வருது. பல லட்சம் பேர் அப்படி இருப்பான். ஆன்மீக தலங்கள்ல இது ஏன் சார் நடக்குது? இது போலியா? ஆன்மீகம் என்பதே போலி. ஆன்மீகம் நீங்க இளங்கோவடிகள் ஏன்டா ஆன்மீகத்துக்கு போனார்னு கேட்டா, அரசன் அவங்க அண்ணனுடைய ஆட்சி சரியில்லை, மக்கள் ஊரா கொந்தளிக்கிறான். கொந்தளிச்சவனை யார் அமைதிப்படுத்துகிறான்? ஆன்மீகம் என்ற இளங்கோவடிகள் அமைதிப்படுத்துகிறான். நீங்கள் சட்டையிலேயே 5 சட்டை ரொம்ப டேஞ்சரான சட்டைக்குவான். கதர் சட்டை அரசியல்வாதி, காவி சட்டை யார்? ஆன்மீகவாதி, காக்கி சட்டை இப்படி போலீஸு, இப்படி பல சட்டைகளை சொல்லுவோம். அதே போல தான் ஆன்மீகம் என்பது அது தாய்லாந்தாக இருந்தாலும் சரி, ஜக்கி வாசுதேவாக இருந்தாலும் சரி, வீரேந்திர ஹெக்டேவாக இருந்தாலும் சரி, உலகம் முழுக்க ஒரே மருத்துவ இருக்கு. சரினா சட்டம் கடுமையாக்கப்படவில்லை. சட்டம் கடுமையாக்கப்படவில்லை. ஆங்கிலேயனை பொறுத்த வரைக்கும்
எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் சட்டத்தை பின்பற்றியே ஆகணும். சட்டத்திலிருந்து கொஞ்சம் தவறுனாலும் மரண தண்டனை தான் அவனுக்கு. இங்கே தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் பல துறவிகள் ஆன்மீகத்தின் பேரில் அளவு கடந்து பற்று வைத்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய லௌகீக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை மீது பற்று கொண்டவனாக இருக்கிறான். அப்போ அவன் முற்றும் துறந்த முடிவன் அல்ல. முற்றும் இல்வாழ்க்கை துறந்துட்டு அவன் எங்கே போல? ஆன்மீகத்துக்கு போல. அந்த கோளாறு தான் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ஒரு வியாபாரமாக இருக்கு. உலகை துறந்து சாமியாக போகிற ஆதி யோகி என்ன பண்ணுறாரு? முதலமைச்சராக இருக்கார். எந்த குடும்ப குட்டி குழந்தை ஒன்றுமே இல்லாத சன்னியாசியான மோடி பிரதமராக இருக்கார். இதுதான் இந்தியாவுடைய கூத்து. அதனால் தாய்லாந்தில் நடக்கக்கூடிய அந்த பாலியல் பெண்ணு இந்த துறவியை ஏமாற்றி பல கோடி பறிச்சிருக்காருன்னா அவருடைய பலவீனங்கள். இதே போன்ற பல துறவிகள் அங்கே இதே போன்ற பல சிக்கலில் மாட்டியிருக்கான். ஆனால் வெளியில் வரல. இது ஏதோ 1-2 வந்திருக்கு. ஆக உலகம் முழுக்க அந்த துறவிகள் போலி துறவிகளாக இருக்கிறார்கள். இது தந்தை பெரியார் முதலே சொல்லியிருக்கார். இந்த துறவிகள் எல்லாம் போலி துறவிகள், துறவரத்தின் மீது உண்மையான பற்று கொண்டவர்கள் அல்ல. துறவரம் என்பது அவன் எல்லா வாழ்க்கையை வாழ்ந்து விட்டுட்டு போறவன் தான் துறவி. வாழ்க்கையினுடைய எந்த பக்கமும் தெரியாமல் துறவியாகிறவனுடைய கதை கூட இப்படித்தான். யார் சன்னியாசினா உலகத்தில் இருக்கிற எல்லா சுக துக்கம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் மாறுறான்ல, அவன்தான் துறவி. இங்க துறவி என்பதே ஃபேஷனா இருக்கு. ஆன்மீகம் என்பதே பொழுதுபோக்கா இருக்கு. கடவுள் என்பதே இங்கே விற்பனைக்கான பொருளா இருக்கு. உலகம் முழுக்க அப்படித்தான். உலகம் முழுக்க ஆன்மீகத்துக்கான அளவு கூட கிடையாது. யார் வேண்டுமானாலும் புத்த மதத்தில் சேர்ந்து கொள்ளலாம், துறவியாக மாறலாம். இந்து மதத்தில் சேர்ந்து கொள்ளலாம். காவி ட்ரெஸ் வாங்குற காசு இருந்தா சரி, சாமியாரை மாறிடலாம், நித்யானந்தாவை மாறிடலாம், பிரேமானந்தாவை மாறிடலாம், சங்கராச்சாரியாரை மாறிடலாம். ஜெகத்குருவே கொலை பண்ணார், அப்புறம் சப்ஜெக்டில் படுத்து கிடந்தார். இப்படி எல்லா பக்கமே ஆன்மீகங்கள் எல்லாமே அரசியலாக்கப்படுகிறது. ஆன்மீகங்கள் எல்லாமே வியாபாரமாக்கப்படுகிறது. அதுதான் அதனுடைய விளைவு தான் இது போன்ற இந்த பாலியல் புகார், பாலியல் இச்சை, பொருளாதார கொலை எல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள தான் அதிகமாக நடக்குது. ஓகே சார், தர்மஸ்தலம் போன்ற ஆன்மீக தலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த பல விஷயங்களை உங்களுடைய பார்வையிலிருந்து எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.